உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா சார், எல்லா பக்கமும் தேடுங்க சார். நல்லா நீச்சல் தெரிஞ்ச பொண்ணு சார் அவ. ஆமா, கண்டிப்பா அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. லேட் ஆகுற ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கே ஆபத்து. ப்ளீஸ் சார், தேடுங்க சார். மாமா, கவலைப்படாதீங்க மாமா. ரத்னாவுக்கு ஒண்ணு ஆயிருக்காது. கடற்கரைக்கு போற வரைக்கும் எனக்கு அது நம்பிக்கை இருந்துச்சுதான். எப்ப கடற்கரையில அவன் கைப்பைய பாத்துறோம் அப்பவே அந்த நம்பிக்கை ஆட்டம் கண்டு போச்சு. ஆட்டம் கண்டு போச்சு. என் பிள்ளைய நான் உசுரோட பாப்பேன் எனக்கு தெரியலையே. அந்த நம்பிக்கை இல்லையே. இப்படி செஞ்சு விட்டா அண்ணா ஒருத்தர் இருக்கிறேன்னே மறந்து விட்டாளா? எது வர்றாரா அண்ணா அண்ணன்ட்டு என்கிட்ட தானே முதல்ல வந்து சொல்லுவா. இப்போ எதுவும் என்கிட்ட சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மறுவி எங்கிட்டோ போயிட்டாலே. மொத்தமா விட்டுட்டு போயிட்டாலே. எங்க கிட்டயாச்சும் அவ ஏதாவது சொல்லி இருக்கலாம். என்ன அதனாலதான் ஆண்டி அவ உண்மையை வெளியே சொல்லாம ஒளிச்சு வச்சிருந்திருக்கா. அண்ணன் இது தெரிஞ்சா மனசு விட்டு போகும்னு யோசிச்சு மறைச்சு வச்சிருந்திருக்கோம். உள்ளுக்குள்ள அழுதாலும் வெளியே அவன் நடிச்சிருக்கா. சங்கடப்படுவேன் அண்ணா சங்கடப்படுவேன்னு இப்ப எல்லாரையுமே அட வச்சுட்டு போயிருக்காள. அட வச்சுட்டு போயிட்டால. என்னத்தை செய்வேன்? எங்க தேடுவாங்கள? முட்டாள் அவளை பார்க்க போகும்போது அவ முகம் சுண்டி இருந்துச்சு. அப்பவே நான் சந்தேகப்பட்டு கேட்டிருக்கேன். என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையான்னு நான் அப்பயே கேட்டிருக்கேன். கேட்காம விட்டுட்டனே. இப்ப மொத்தமா அவளை பறி கொடுத்துட்டு தவிச்சு போய் நிக்கனே. என் புள்ள எங்க இருக்காளான்னு கூட தெரியலையே. கண்ணுக்கு கண்ணா வளர்த்தவளை அப்படி பறி கொடுத்து நிக்கோமே. எனக்கெல்லாம் வாழ்க்கையில மன்னிப்பே கிடையாது. சண்முகம், எல்லா பழியும் ஓ மேல ஏண்டா போட்டுக்கிற? நீ பேசாத, வாய திறந்து பேசிடாத. உனக்கு இதுல பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் என்னடா செஞ்சேன்? நீதான் எல்லாத்தையும் செஞ்ச. நீதான் அமிர்தத்துக்கு காரணம். வேண்டாம்னு வந்தவள வம்படியா எனக்கு கூட தெரியாம அந்த நரகத்தை திரும்ப கொண்டு போய் தள்ளி விட்டவ நீதாம்ல. ஒன்னாலதாம்ல. இதெல்லாம் ஒன்னாலதான். என்னதான் பேசுது? நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னால அவளை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்தா. அவன் படிச்சவன், அந்த படுபாவி படிச்சவன் வாத்தியார வேலை இருக்கிறான்னு இருந்தானே. அந்த பேதியில போய் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையில. நமக்கு தெரியணும்ல, நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல நம்ம பிள்ளைய பத்தி. இல்ல அவ சொல்லும் போதாவது நம்ம நம்பி இருக்கணும்ல. இப்படி ஒரு ஐயாவிக்கனோட வாழ்ந்து அவ என்னத்தை சாதிக்க போதா? சொல்லு. அப்படியே எடுத்துட்டு போய் விட்டியே. இப்ப என்னத்தை சாதிச்சா? அவ கூட வாழ்ந்து என்ன மெடலா கொடுக்க போதானுவ? அப்படி இல்லல. அவ இங்க வந்துட்டான வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க. அண்ணா கட்டி வாழா வெட்டி நீ இன்னும் எத்தனை காலம் தான் சொல்ல போதீங்க? எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? என்ன வாழா வெட்டி? இதெல்லாம் நான் வேற ஏதாச்சும் சொல்ல போறானுவ. அப்படி ஏதாச்சும் சொல்லியாலும் அவளை வாழையாவது விட்டுருப்பானுல. வாழா வெட்டி இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லி உயிரோட வாழ விட்டுருப்பானுல. அவ நம்ம கூட வாழ்ந்துட்டு இருப்பாள. இப்ப இல்லையே போ என் தங்கச்சி. இப்ப அவளை எங்க போய் கொண்டு வர? யாருகிட்ட போய் கேட்க? சொல்லு. அப்படி பேசுற அந்த ஊர்காரனுங்களா இப்ப எங்க போனானுவ? உனக்கு என்ன? நீ அவளோட பிறந்தியா? வெளியில இருந்து வந்தவ தானே. உனக்கு என்னல அவளை பத்தி தெரியும்? ஆனா அவ கூட பிறந்தா தாய்க்கு தாயா வளர்த்து
அவளுக்கு என்னன்னு கூட நான் கேட்காம விட்டுட்டேனே. உன்ன நம்பி எனக்கு புரிஞ்சிருக்கடா, எனக்கு தெரிஞ்சிருக்கடா. ஐயோ போட்டு என் தங்கச்சி விட்டுட்டேனே. இந்த பாவத்தை நான் எப்படில தொலைப்பேன், எப்படி தொலைப்பேன்? திரும்ப திரும்ப வந்த போதெல்லாம் அவன் மூஞ்சி வாடி இருக்கிறத பார்த்தோம். அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்காம காது கொடுத்து கூட கேட்காம விட்டுட்டேனே. ஐயோ இவன் பார்த்துக்கிடுவான், இவன் பேச்சு சமாளிச்சுக்கிடுவான்னு விட்டது என் தப்பு, என் தப்பு. டேய், இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு பதிலா நடந்த விஷயத்த சொல்லி அவ உன்கிட்ட பேசிருக்கலாம். பேசி மட்டும் என்ன செஞ்சிருப்ப, என்ன செஞ்சிருப்ப? திரும்ப மண்டைய கழுவி அந்த நரகத்துல தானே கொண்டு போய் விட்டு வந்திருப்ப. மதுரை சொல்றதை கேட்டுட்டு அண்ணனும் நான் சொல்றதை ஏதோ காது கொடுத்து கேட்க மாட்டான்ல நினைச்சிருப்பா. கடைசியில அவளை வாழ வைக்கிறேன்னு மொத்தமாவே அவளை அனுப்பி விட்டீங்கள. அவ அப்படி நினைச்சிருப்பா, இவ இப்படி நினைச்சிருப்பா. நீ யார கற்பனை பண்ணிட்டு இருக்க? இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? உயிர் எரியுதப்பா, உயிர் எரியுது. ஏன் தங்கச்சில என் கூட பிறந்த புள்ள இல்லாம, நான் வளர்ந்த புள்ள இல்லாம. அப்ப ரத்னா தப்பான முடிவெடுத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? ஆமா, நீதான் காரணம். உன் கூட சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு எதுவும் செய்யாம விட்டேன் பாத்தியா, நான் காரணம். இந்த குற்ற உணர்ச்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போவாத, போவாத. இப்பதான் அம்மைய பறி கொடுத்த, என் தங்கச்சியும் பறி கொடுத்து நிக்கேனே. ரத்னா என்ன விட்டு போயிட்டாலே, ரத்னா என்ன விட்டு போயிட்டாலே. எனக்கு தெரியுமா, நீ எங்க கூட இல்லாதப்பெல்லாம் நீ இந்த மரத்துக்கிட்ட இருந்துதான் எங்களை பார்த்துட்டு இருந்தேன்னு. ரத்னா அக்காவ எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. நீ இல்லாதப்ப அம்மா மாதிரி என்ன பாத்துக்குச்சு. என்ன மட்டும் இல்ல, எங்க எல்லாரையும் அக்கா தான் பாத்துக்குச்சுமா. உனக்கும் அக்காவை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியுமா. அதனாலதான் அக்காவை எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டியா? அம்மா, அக்கா இல்லாம அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுது. அண்ணன் மட்டும் இல்லம்மா, நாங்களும் தான். அக்கா எங்களுக்கு வேணும்மா. ரத்னா அக்காவை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.